விபினும் அவருடைய தாயார் தயாவும் சேர்ந்து நிக்கிய ரொம்ப கடுமையாக தாக்குனதோடு மட்டும் இல்லாம அவரது 6 வயது சிறுவன் முன்னாடியே செய்தியாளர்கள் அவரிடம் போய் இதன் சம்பந்தமாக கேட்கும் பொழுது எனக்கு வருத்தம் கிடையாது, கையை தலைக்கு மேல வச்ச மாதிரி கல்லாம் நீட்டி நிமிர்ந்து அவர் பாட்டு சாவகாசமா பதில் சொல்றாரு. நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டர தமிழன் ஜஸ்டின். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா மாவட்டத்தில் வரதட்சணை கேட்டு எரிச்ச சம்பவம் இன்றைக்கு இந்திய லெவல்ல மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு. நிக்கி பாட்டி என்ற பெண்ணிற்கும் அப்பகுதியை சேர்ந்த விபின் என்பவருக்கும் 2016ஆம் ஆண்டு திருமணம் நடந்திருக்கு. நிக்கி பாட்டிற்கு 17 வயசுலேயே திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. இவர்கள் இருவருக்கும் 6 வயதுல ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு. இந்த நிக்கி பாட்டி அவருடைய சகோதரி காஞ்சனுக்கும் விபினுடைய சகோதரருக்கும் திருமணமாகி இந்த 2 தம்பதிகளும் ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு வந்துருக்காங்க. நிக்கி பாட்டி மற்றும் அவருடைய சகோதரி காஞ்சனுக்கும் திருமணமான சில மாதங்கள்ல இருந்தே விபினுடைய குடும்பத்தினர் கூடுதலாக வரதட்சணை கேட்டு அடிக்கடி துன்புறுத்தியதாக சொல்லப்படுது. மேலும் இந்த 2 சகோதரிகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு மேக்கப் ஸ்டுடியோ ஒன்று வச்சிருந்திருக்காங்க. அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை கூட இந்த விபின் குடும்பத்தினார் விட்டு வைக்கல அப்படின்றதையும் அவங்க குற்றம் சாட்டுறாங்க. இப்படி அடிக்கடி பிரச்சனை போயிட்டே இருந்ததாக கூறப்படுது. அவ்வப்போது தான் பிறந்த வீட்டுக்கும் இவங்க இந்த பிரச்சனைக்காக போயிட்டு வந்ததாக கூறப்படுது. நிக்கி பாட்டியினுடைய பெற்றோர்கள் திருமணத்தின் பொழுதே SUV காரு, புல்லட்டு, பைக்கு, தங்கம் அப்படின்னு ஒரு பெரிய தொகையை வரதட்சணையாக கொடுத்ததாக சொல்லப்படுது. அப்படி இருந்துமே கூடுதலாக 36 லட்சம் வரதட்சணை வேணும்னு சொல்லிட்டு இந்த 2 சகோதரிகளுக்கும் அடிக்கடி பிரச்சனை கொடுத்ததாக கூறப்படுது. ஒரு கட்டத்துல எல்லை மீறி கடந்த வாரம் ஆகஸ்ட் 21ஆம் தேதி இரவு விபினும் அவருடைய தாயார் தயாவும் சேர்ந்து நிக்கிய ரொம்ப கடுமையாக தாக்குனதோடு மட்டும் இல்லாம அவரது 6 வயது சிறுவன் முன்னாடியே பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து கொளுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தின் போது அங்க இருந்த காஞ்சன் தன்னுடைய மொபைல்ல இந்த காட்சிகளை படம் பிடிச்சிருக்காங்க. இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோ இப்ப ரொம்ப அதிக அளவு பகிரப்பட்டு வருது. அந்த வீடியோவில் விபினும் அவருடைய தாயாரும் ரொம்ப கடுமையான முறையில நிக்கிய தாக்குறது தெளிவாக பதிவாயிருக்கு. தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரியான அந்த காட்சிகள், எரியது போல காட்சிகள் நெஞ்ச ரொம்ப பதபதைக்க வச்சுட்டுனே சொல்லலாம். கொஞ்சம் கூட ஈவ இறக்கம் இல்லாம திருமணமாகி 9 வருஷத்துக்கு அப்புறமா கூடுதலாக வரதட்சணை கேட்டு ஒரு பெண் கடுமையா தாக்கப்பட்டு பெட்ரோல் ஊத்தி கொளுத்தின இந்த சம்பவம் இன்றைக்கு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. தீயில ரொம்ப எரிஞ்ச நிலையில இருந்த நிக்கிய உடனே காப்பாற்றி மருத்துவமனை கூட்டு போயிருக்காங்க. அங்க அவங்க சிகிச்சை பலனின்றி இறந்துட்டாங்க. உடனே காவல்துறை சம்பந்தப்பட்டவங்களை ஆங்காங்கே கைது செய்யறாங்க. இதுல ஒரு கட்டத்துல நிக்கியினுடைய கணவர் விபின் போலீசிடமிருந்து தப்பிச்சு ஓட முயற்சி செய்யறாரு. அப்பொழுது போலீசார் அவரை சுட்டு பிடிச்சிருக்காங்க. இப்படி சுடப்பட்டு பிறகு பிடிக்கப்பட்ட இந்த விபின் மருத்துவமனை கூட்டிட்டு வராங்க. செய்தியாளர்கள் அவரிடம் போய் இதன் சம்பந்தமாக கேட்கும் பொழுது எனக்கு வருத்தம் கிடையாது, இந்த கொலையை நான் செய்யல, அவ தானாவே இறந்துட்டு போயிட்டா அப்படின்னு எந்த ஒரு துளியும் கில்ட்டியுமே இல்லாம கையை தலைக்கு மேல வச்ச மாதிரி கல்லாம் நீட்டி நிமிர்ந்து அவர் பாட்டு சாவகாசமா பதில் சொல்றாரு. அதை பார்ப்பவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் தரக்கூடியதாகவே இருந்தது. இந்த சம்பவத்தின் பொழுது அங்க இருந்த அந்த நிக்கியினுடைய மகன் 6 வயது சிறுவன் என்ன சொல்றான்னா, எங்க அம்மாவை போட்டு எல்லாருமே அடிச்சாங்க, சண்டை நடந்துச்சு, ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சிச்சு, எரியற மாதிரியான ஒரு பொருளை எங்க அம்மா மேல ஊத்தி கொளுத்துனாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறான். சம்பவத்தின் போது அந்த காட்சிகளை படம் பிடிச்சு அந்த இடத்துல இருந்த நிக்கியினுடைய சகோதரி காஞ்சன் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய சகோதரி மிகப்பெரிய அளவுல தாக்கப்பட்டா, பிறகு அவர் மேல பெட்ரோலை ஊத்தி கொளுத்திட்டாங்க, இதற்கு அந்த குடும்பமே காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. மேலும் இறந்த நிக்கியினுடைய தந்தை என்ன சொல்றாருன்னா, இந்த விபினுடைய குடும்பம் கூடுதல் வரதட்சணை கேட்டு என்னுடைய மகளை சித்திரவதை செஞ்சு கொண்டுட்டாங்க, இவங்க எல்லாரையும் கண்டிப்பா சுடணும் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா தெரிவிக்கிறாரு. வரதட்சணை கேட்டு இன்றளவுக்கும் பெண்கள் கொடுமை செய்யப்படுறது இன்னும் தீர்ந்த பாடில்லை. இதுல ரொம்ப மனவேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களும் இதற்கு உடந்தையாக இருக்கிறாங்க. இந்த சம்பவத்துல விபினுடைய தாயார் தயாவும் வரதட்சணை கேட்டு தன்னுடைய மருமகளை ரொம்ப கொடுமை செஞ்சிருக்காங்க. வரதட்சணை மரணம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும். இந்த வழக்கு வரதட்சணை வழக்காக எடுத்துக்கொள்ளப்படுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், IPC பிரிவு 304B படி திருமணமாகி 7 வருஷத்துக்கு உள்ளார நடக்கும் மரணங்கள் தான் வரதட்சணை மரணங்களாக கணக்கில் எடுக்கப்படும். நிக்கியினுடைய மரணம் கொலை என்று நிரூபிக்கப்பட்டால் கணவர் விபினுக்கு
ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதுலேயும் சில விதிமுறைகள் இருக்குங்க. அதாவது கொலை செய்யும்ன்ற நோக்கம் இருக்கா, எதிர்ச்சியாக நடந்ததா, திட்டமிடப்பட்டதான்னு இப்படி பல விஷயங்கள் வந்து பார்க்குறாங்க. இதன்படி அவருக்கு ஆயுள் தண்டனையோ இல்ல 10 வருடமோ அவதாரமோ இப்படின்னு பல வகையான தீர்ப்புகள் வழங்கப்படலாம். தன் பெண்ணை கட்டி கொடுத்த அந்த குடும்பம் பெரிய குடும்பமா, ரொம்ப வசதியான குடும்பமா அப்படின்றத பார்க்கறத விட்டுட்டு நல்ல குடும்பமா அப்படின்றத பார்க்கணும். குறிப்பா வரதட்சணைன்னு கேட்டா தயவு செஞ்சு வரதட்சணை கொடுக்காதீங்க. இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாடர்ன் கல்ச்சருக்குள்ளார ரொம்ப அதிக அளவு வரதை நாம பார்க்க முடியுது. இது வர வர ரொம்ப அதிகரிச்சிருமோன்ற ஒரு அச்சம் கூட எழுது. மகனை பெற்ற பெற்றோர்களும் தன்னுடைய மகன்களுக்கு இந்த கூடுதல் செல்லம் கொடுத்து பொறுப்புணர்வு வராத போதே திருமணம் செஞ்சு வைக்காதீங்க. ஏன்னா அவர்களுக்கு உயிரோட மதிப்பு தெரிய மாட்டேங்குது. ஒரு 6 வயது சிறுவன் முன்னாடி தன்னுடைய தாய் எரிந்து உயிர் போனது எந்த அளவு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். இன்றைக்கு அந்த பையன் ஒரு நிர்கதையாக நிற்கிறான். யார் யாரோ செஞ்ச தவறுக்கு இன்றைக்கு இந்த அப்பாவி உயிர் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. வரதட்சணை என்பது ரொம்பவும் கொடுமையானது. அது கண்டிப்பா தவிர்க்கப்பட வேண்டியது. இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல டைப் செய்யுங்க. மேலும் இது போன்றதொரு இன்னொரு செய்தியில சந்திக்கலாம்.